இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய துணைவியார் போற்றுதல் குறைந்த மறைந்த ஜானகி அம்மாள் அவளுடைய நூற்றாண்டு விழா. இதை கொண்டாட வேண்டும் என்று ஏற்கனவே நம்முடைய செயற்குழுவிலே முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டது. இப்பொழுது அதை நாம் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நான் முதலமைச்சராக இருந்த பொழுது நூற்றாண்டு விழா நான் கொண்டாடினோம். அப்பொழுது முதலமைச்சராக இருந்தேன். உங்களுடைய ஆதரவோடு தமிழ்நாட்டில் இருக்கின்ற 32 மாவட்டங்களிலும் நூற்றாண்டு விழா எடுத்தோம். இதுவரை எந்த ஒரு கட்சி தலைவர்களுக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் நூற்றாண்டு விழா எடுத்தது கிடையாது. அந்த நூற்றாண்டு விழாவை எடுத்த ஒரே கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். அதோடு அந்த நூற்றாண்டு விழா சாதாரணமாக எடுக்கவில்லை. ஒவ்வொரு மாவட்டத்திற்கு செல்கின்ற பொழுதும் அந்த மாவட்ட மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு திட்டங்களை அறிவித்து நூற்றாண்டு விழாவை நாம் எடுத்தோம். கிட்டத்தட்ட 32 மாவட்டங்களிலும் சுமார் 562 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. நாம் ஆட்சி இருக்கின்ற பொழுதே அந்த திட்டத்தை துவங்கினோம். இன்றைய தினம் 95% பணிகள் நிறைவேற்றப்பட்டு மக்களுக்கு நன்மை கிடைத்திருக்கின்றன. அதேபோல பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார் போற்றுவதற்குரிய வி.என். ஜானகி அம்மாள் அவருடைய நூற்றாண்டு விழாவும் அதிமுக நான் பொதுச் செயலாளர் இந்த நேரத்தில் விழாவை நாம் எடுத்திருக்கின்றோம். புரட்சி தலைவருக்கும் நூற்றாண்டு விழாவை எடுத்தோம். அதே போல பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார் மறைந்த ஜானகி அம்மாள் அவர்களுக்கும் நூற்றாண்டு விழாவை எடுத்திருக்கின்றோம். இந்த பாக்கியம் கிடைத்ததற்கு நான் பெரும் பெருமை கொள்கின்றேன். அதேபோல திரு ஜானகி அம்மாள் அவர்கள் 30/11/2023 கேரளத்தில் வைக்கத்தில் பிறந்தார்கள். அவருடைய தந்தை பேர் ராஜகோபால் ஐயர், தாயார் பேர் நாராயணி அம்மாள் அவர்கள். இவருடைய மகளாக அவர்கள் பிறந்தார். அவர் பிறந்தது 17வது வயதிலேயே திரைப்படத்திலே நடிக்க தேர்வானார். அன்றையிலிருந்து திரைப்படத்தை சிறப்பாக திரைப்படத்திலே தோன்றி நடித்தார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு ஜானகி அம்மையார் அவர்கள் ராஜமுத்தி, மோகினி, நாம், மருதநாட்டு இளவரசி போன்ற திரைப்படங்களிலே இணைந்து நடித்தார்கள். திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி என்ற படத்திலே மிகச் சிறப்பாக நடித்து அடைவதற்கு திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் துணை நின்றிருக்கின்றார்கள். பல்வேறு சோதனையான காலகட்டத்தில் எல்லாம் அவருக்கு பக்கபலமாக இருந்த காரணத்தினால்தான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொட்டதிலெல்லாம் வென்றார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எம்.ஆர். ராதா அவர்கள் சுடப்பட்ட போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குண்டடிபட்டு காயப்பட்டு படுகாயத்துடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அப்பொழுது மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்துகின்ற பொழுது திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் உடனிருந்து அவருக்கு பணிவிடை செய்து பூர்ண குணமடைந்து வெளியிலே வருகின்ற வரை அவருக்கு முழுமையாக சேவை செய்தவர்தான் திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள். அப்படி பொன்மனச்செம்மல் பூர்ண குணமாக்கி மீண்டும் முழுமையான பொன்மனச்செம்மல் அவர்களை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்த பெருமை நம்முடைய ஜானகி அம்மாவை சாரும். சென்னையிலிருந்து அமெரிக்கா செல்கின்ற பொழுது பொன்மனச்செம்மல் அவர்கள் வருவாரா வரமாட்டாரா உயிரோடு என்று அச்சத்தில் இருந்த மக்களுக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அழகாக அற்புதமாக எப்படி திரைப்படத்தில் நடித்தாரோ அதேபோல் கொண்டு வந்து சேர்த்த பெருமை நம்முடைய திருமதி ஜானகி அம்மாள் அவரை சாரும். அப்படி
அவருக்காக அர்ப்பணித்து வாழ்ந்த திருமதி ஜானகி அம்மாள் அவர்களுக்கு தான் நாம் நூற்றாண்டு விழாவை எடுக்கின்றோம். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்ட பொழுது, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவிக்கப்பட்ட பொழுது பல்வேறு சோதனைகளை சந்தித்தார். கட்சியை துவங்கியுடனே திரு கருணாநிதி அவர்களால் பல்வேறு இடையூறுக்கு ஆளாக்கப்பட்டார். ஒருமுறை பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய மைக் துண்டிக்கப்பட்டது. அதோடு நிற்காமல் அவர் மீது அங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் செருப்பை வீசி, புத்தகத்தை வீசி தாக்கினார். அப்பொழுது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்திலே தொடர்ந்து பேசினார். பேசி முடிக்கின்ற பொழுது சட்டமன்றத்திலே குறிப்பிட்டார், நீங்கள் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். மீண்டும் இந்த ராமச்சந்திரன் சட்டமன்றத்தில் நுழைகின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய பேராதரோடு முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதம் போட்டார். அந்த சபதத்தோடு சட்டமன்றத்தில் தேர்தலை சந்தித்தார். பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றார். அவர் சபதத்தை நிறைவேற்றுகின்ற விதமாக முதலமைச்சராக சட்டமன்றத்தில் நுழைந்தார். அதே போல்தான் இதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு கழகம் இரண்டாக பிளவுபட்டது. அந்த பிளவுபட்ட கழகத்தை ஒன்றாக இணைத்தவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்ற அடிப்படையிலே திருமதி ஜானகி அம்மாள் அவர்களும் நம்முடைய இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் ஒருமித்த கருத்தோடு பேசி இந்த இயக்கம் ஒன்றாக இணைக்கப்பட்டது. கழகம் பிளவுபட்டிருந்த நேரத்தில் தேர்தலை சந்தித்தோம். எனக்கு முன்னால் பேசியவர்களும் குறிப்பிட்டார்கள், தேர்தலே நாம் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். அப்பொழுது இரட்டை இலை வழக்குக்கு சம்பந்தப்பட்ட காரணத்தினால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் மாண்பு அம்மா அவர்களை அழைத்து, நீங்கள் தான் தகுதியானவர், ஆகவே நீங்களே இந்த கழகத்தை ஏற்று நடத்துங்கள் என்று அவரிடத்திலே ஒப்படைத்தார்கள். அனைத்து வழக்குகளையும் திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். ஆகவே கழகம் ஒன்றாக இணைந்தது. இணைந்த நேரத்திலே 2 சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் வந்தது. அந்த 2 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் இரட்டை சின்னத்திலே நாம் போட்டியிட்டு வெற்றி கண்ட இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். அப்ப ஆளுங்கட்சியாக திமுக இருந்தது. நம்முடைய சின்னம் கிடைத்தவுடன் முதல் வெற்றியை நாம் பெற்றோம். அதோடு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு மாண்பு அம்மா அவர்கள் கழகத்தை ஏற்று தலைமை ஏற்று நடத்துகின்ற அந்த சூழ்நிலையிலும் பல்வேறு சோதனைகளை மாண்பு அம்மா அவர்கள் சந்தித்தார்கள். எப்படி பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திமுகவை தொடங்கிய போது எந்த அளவுக்கு திரு கருணாநிதி அவர்கள் இடையூறு செய்தார்களோ அதைவிட பன்மடங்கு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கழகத்துடைய தலைமை பொறுப்பேற்று கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது துன்பத்திற்கு ஆளானார். அது மட்டுமல்ல, அன்று பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனையை சந்தித்தார்களோ அதே பிரச்சனையை அம்மாவும் சந்தித்தார்கள். அதற்கு பிறகு நாமும் இன்று வரை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் பிரச்சனையை சந்திக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் வெற்றியை ஈட்டுவது இயல்பு.
அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய இயக்கத்தை அழிக்க நிற்கின்றவர்கள், முடக்க நிற்கின்றவர்கள், உடைக்க நினைக்கின்றவர்கள் ஒருபோதும் அவருடைய எண்ணம் நிறைவேறாது என்பதை பலமுறை நாம் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எடுத்தவுடனே முதலமைச்சராக வரவில்லை. பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியார், எம்எல்சியாக இருந்து பணியாற்றினார். அவர் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்றைய தினம் இருந்த பொழுது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்களை சந்தித்து மக்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சி வருவதற்கு துணை நின்றவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்படி மக்களோடு மக்களாக பழகி மக்களுடைய எண்ணங்களை தெரிந்து அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்ட காரணத்தினால் தான் மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட அவர் உயிரோடு இருக்கின்ற வரை அவர்தான் முதலமைச்சர் என்று இன்றைக்கு மக்கள் தீர்மானித்து அந்த பொறுப்பை அவரிடத்திலே வழங்கி வந்தார்கள். அதே போல 1980 என்று கருதுகின்றேன். அந்த சமயத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் கூட பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதே நாம் 2 இடத்தில் தான் வெற்றி பெற முடிந்தது. எதற்காக சொல்லினேன் சொன்னால், எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது, எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து தோல்வியுற்ற வரலாறும் கிடையாது. வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். சக்கரம் எப்படி சுரண்டு கொண்டிருக்கின்றதோ அதே போலதான் எல்லா கட்சிகளும் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் பல பேர் பேசுகிறார்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர் தோல்வி என்று. ஏன் திமுக 10 ஆண்டு காலம் தொடர் தோல்வியை சந்திக்கவில்லையா? சந்தித்ததா இல்லையா? அப்படி தொடர் தோல்வி சந்தித்த திமுக கட்சி ஆட்சிக்கு வரவில்லையா? 1991 2 இடங்கள் தான் திமுக வெற்றி பெற்றது. 96 அவர் ஆட்சிக்கு வரவில்லையா? எல்லா கட்சிகளும் மாறி மாறி வெற்றி தோல்வி சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. கால சூழ்நிலைக்கு தக்கவாறு, அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு ஆட்சி மாற்றம் ஏற்படுவது இயல்பு. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்டது என்பதை நாம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மாதிரி எந்த கட்சிக்கும் தொண்டர்கள் நிர்வாகிகள் கிடையாது. இருவரும் தலைவர்கள் மறைந்தும் கூட இன்றைக்கும் நாம் குடும்பம் போல் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றோம் சொன்னால் அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ள குணம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பம், குடும்ப கட்சி. அதே நேரத்தில் பல பேர் சொல்வார்கள் திமுக ஒரு குடும்ப கட்சி என்று. ஆம், குடும்ப கட்சி. அது திரு கருணாநிதியுடைய குடும்ப கட்சி. அது திமுக கட்சியுடைய குடும்ப கட்சி கிடையாது. திரு கருணாநிதி குடும்பத்தினுடைய உறுப்பினருடைய குடும்ப கட்சி. அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் மட்டும்தான் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும், ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும். ஆனால் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக குடும்பத்திலே யார் உழைக்கின்றார்களோ, யார் விசுவாசமா இருக்கின்றார்களோ, யார் வேணாலும் இந்த கட்சிக்கு பொதுச் செயலராகலாம், உழைத்தால் விசுவாசமாக இருந்தார். அதுபோல ஆட்சியிலும் அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராகலாம், நாடாளுமன்றம் அமைச்சராகலாம், ஏன் முதலமைச்சராகலாம் ஆகலாம் அண்ணா திமுகவை மட்டும். அதுதான் குடும்ப கட்சி அண்ணா திமுக கட்சி. திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். அதோடு நம்முடைய தலைவர் வகுத்த பாதையிலே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தமிழகத்தில் அண்ணா திமுகவும் ஆண்டிருக்கிறது நாட்டை, திமுகவும் ஆண்டிருக்கின்றது. 2 ஆட்சியிலும் ஒப்பிட்டு பாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்திலே அதிக
ஆண்டு ஆட்சி செய்த கட்சி அதிமுக கட்சி தான். சுமார் 31 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்கிறேன். அந்த 31 ஆண்டு கால ஆட்சியிலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்து சிறப்பான முறையிலே பணியாற்றுகின்றார். அவருடைய மறைவுக்கு பிறகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்து சிறப்பான முறையிலே பணியாற்றுகின்றார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு 4.5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி தந்திருக்கின்றது. ஆக சுமார் 31 ஆண்டு காலம் நல்ல ஆட்சி தந்த கட்சி அதிமுக கட்சி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த 31 ஆண்டு காலம் நல்ல ஆட்சியில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு பல்வேறு துறைகளிலே நாம் ஏற்றம் பெற்றிருக்கின்றோம். இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு போடப்பட்ட திட்டம், அதனால் மக்களுக்கு கிடைக்கப்பட்ட நன்மை இன்றைக்கு நாட்டிலேயே முதன்மை இடத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பல்வேறு துறைகள் இருக்கின்றன. எல்லா துறைகளிலும் சாதனை மேல் சாதனை படைத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய தலைவர்களுக்கு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிரம்மாண்டமான நினைவு மண்டபத்தை நாம் எழுப்பினோம். பிரம்மாண்டமான நினைவு மண்டபம். அதே போல பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நினைவிடத்தை நாம் புதுப்பித்துக் கொடுத்தோம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக அந்த 100ஆண்டு விழா எடுக்கின்ற அந்த தருணத்திலே பீச் ரோட்ல காமராஜர் சாலையில் பிரம்மாண்டமான அந்த ஆட்சி 100ஆண்டு விழா ஆட்சியை நாம் அமைத்துக் கொடுத்தோம். அதே போல இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய முழு உருவ திருவுருவ படத்தை சட்டமன்ற வளாகத்திலே வைத்ததும் அதிமுக ஆட்சியிலே தான். இதயம் புரட்சி தலைவி அம்மாவுக்கு அவருடைய பிறந்த நாள் என்று அரசு விழாவை எடுத்து அறிவித்ததும் அதிமுக ஆட்சியிலே. இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பீச் ரோட்ல உயர்கல்வி வளாகத்தில் பிரம்மாண்டமான முழு உருவ வெண்கல சிலை அமைத்ததும் அதிமுக ஆட்சியில. அதோட பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு புகழ்மேல் புகழ் சேர்க்க நம்முடைய சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையத்திற்கு நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரை சூட்டியும் அதற்கு காரணமாக இருந்ததும் அதிமுக ஆட்சி. இப்படி நம்மை உருவாக்கிய தலைவர்களுக்கு நாம் நன்றி செலுத்திய ஒரே இயக்க தொண்டர்கள் நிறைந்த கட்சி அதிமுக கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இன்றைக்கு மத்திய அரசில் வழங்கப்படுகின்ற உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருதை வழங்க அறிவித்தார்கள். அந்த விருதை மறைந்த போற்றலுக்குரிய BN ஜானகி அம்மாள் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கட்சி அலுவலகம் வேண்டும் என்று பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விரும்பிய போது திரைப்படத்தின் வாயிலாக தான் சம்பாதித்த பணத்தின் மூலமாக வாங்கிய அந்த கட்டிடத்தை தானமாக அதிமுக கட்சிக்கு வழங்கியவர் போற்றுதலுக்குரிய அம்மையார் திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள். இன்றைக்கு இருக்கின்ற அந்த எம்ஜிஆர் மாளிகை திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் தானமாக அதிமுகவுக்கு வழங்கப்பட்ட கட்டிடம் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி நாம் கோயிலாக வணங்கி வந்த அந்த கட்டிடத்தையே சில பேர் உள்ளே நுழைந்து சேதப்படுத்திய காட்சியும் நாம் தான் பார்த்தோம். அதெல்லாம் ஆண்டவன் பார்த்துக் கொள்வார். அதே போல பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுதும் கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்று மக்களால் பாராட்டப்பட்டவர். அவர் இருந்த காலம் ஒரு பொற்காலம். அவர் காலத்திலே ராமாவரம் தோட்டத்திற்கு சென்றால் வயிறார அற்புதமான சுவையான உணவு கிடைக்கும்.
எவ்வளவு பேர் சென்றாலும் எந்த நேரத்தில் சென்றாலும் உணவு கிடைக்கக்கூடிய ஒரே இடம் ராமாபுரம் தோட்டம் என்பது நாட்டு மக்கள் அறிவார்கள். அப்படி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் இல்லத்துக்கு சென்றவர்கள் அத்தனை பேரும் உணவறிந்து வந்த காட்சி அந்த காலத்திலே இருந்தது. அதற்கு அடித்தளமாக விளங்கியவர் திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள். கொஞ்சம் கூட மனம் கோணாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன எண்ணுகின்றாரோ அதை நனவாக்கி காட்டியவர் மறைந்த ஜானகி அம்மாள் அவர்கள். அதோடு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு இருக்கின்ற பொழுதும் கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர் என்று பாராட்டப்பட்டவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மறைவுக்கு பிறகும் ராமாபுரம் தோட்டத்தில் ஒரு பகுதியை காது கேளாத ஒரு வாய் பேசுவதற்கு தானமாக கொடுத்து அந்த குழந்தைகளையும் வாழ வைத்த தெய்வமாக இருக்கின்றவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் நாட்டிலே இருக்கின்றார்கள், பிறக்கின்றார்கள், வாழ்கின்றார்கள், இறக்கின்றார்கள். ஆனால் தான் வாழ்ந்த இடைப்பட்ட காலத்திலே மக்களுக்கு என்ன செய்கின்றார்களோ அதுதான் மக்கள் மனதிலே நிலைத்திருக்கும். அப்படிப்பட்ட தலைவர்களாக விலகியவர் நம்முடைய தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். தன் வாழ்நாளிலே மக்களுக்காக உழைத்தவர்கள். மக்கள் தான் தன் பிள்ளைகளாக என்று கருதி இரவுகள் வராமல் உழைத்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள் என்று பெருமையோடு இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படத்திலே நடிக்கின்ற பொழுதும் சரி, திரைப்படத்தின் வாயிலாக பாடல் வருகின்ற பொழுதும் சரி, அது அத்தனையுமே மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற பாடல்களாக திரைப்படங்களாக இருக்கும். அச்சம் என்பது மனமையடா வீரத்தை பறைசாற்றுகின்ற அற்புதமான பாடலுடைய வரியில், அதே போல நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி அற்புதமான பாடல். இளைஞருடைய எதிர்காலத்தை இந்த பாடல் மூலமாக பறைசாற்றுகின்றார். சின்ன பையிலே செய்தி கேளடா அற்புதமான பாடலை பாடியிருக்கின்றார். அதே போல நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் என்றும் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி என்ற அற்புதமான பாடல்களை பாடி விவசாயிகளுடைய மனதை குளிர வைத்தவர். அதே போல மீனவர்களை பற்றியும் தொழிலாளர்களை பற்றியும் தன் படத்தின் வாயிலாக இன்றைக்கு நடிப்பின் வாயிலாக வெளிப்படுத்தி அவருடைய வாழ்க்கைக்கு ஒளியேற்றிய பெருமைக்குரியவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இப்படி பெருமைக்கு உரியவர்களுடைய தலைவர்களாக நம்முடைய தலைவர்கள் விளங்கினார் என்பதை நேரத்தில் நினைவு கூற கடைபிடிக்கின்றேன். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அதே போல அவருடைய துணைவியார் திருமதி ஜானகி அம்மாள் அவர்களும் இரண்டு தலைவர்களுமே முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள். நாட்டுக்காக பாடுபடுவதற்காக இறைவன் கொடுத்த வரமாக பார்க்கப்பட்டார். அவரோடு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திருமதி ஜானகி அம்மாவால் இந்த கழகத்தை அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. யாரிடத்தில் இந்த கழகத்தை ஒப்படைத்தால் இந்த கழகம் வலுப்பெறும், ஆட்சி தொடரும் என்று எண்ணி ஒப்படைத்தார். அந்த தகுதி புரட்சி தலைவி அம்மாவுக்கு இருந்தது. ஆகவே தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த பொறுப்பை தன்னுடைய காலத்திலே நிறைவேற்றி காட்டிய தலைவி இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க எவராலும் முடியாது. இன்னும் சொல்ல போனால் குறுகிய காலம்தான் இருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் ஒரு 15 மாத காலம்தான் தேர்தலுடைய தேதி அறிவிக்கின்ற காலம் இருக்கின்றது. அந்த 15 மாத காலத்திலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்கள் விட்டு சென்ற பணியை நாம் தொடர்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க இருக்கின்றது. அந்த வாய்ப்பை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு நான் வருகின்ற பொழுது முதலாக
புகைப்பட கண்காட்சி திறந்து வைத்தேன். அந்த புகைப்பட கண்காட்சி பார்க்கின்ற பொழுது அந்த அரிய வகையான புகைப்படங்கள் எல்லாம் அதிலே வைக்கப்பட்டிருந்தது. நாம் பிறப்பதற்கு முன்பாகவே சில புகைப்படங்கள் எடுக்கப்பட்டவை. இங்க வந்திருக்கிறவங்கள கிட்டத்தட்ட 90% பேர் பிறந்திருக்க மாட்டோம்னு நான் நினைக்கிறேன். அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எல்லாம் இன்றைக்கு காட்சிப்படுத்தப்பட்டது. அதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய தலைவர்கள் நம்மை வாழ வைப்பதற்காக அவர்களெல்லாம் பிறந்து வாழ்ந்து நமக்கு இந்த நல்ல நிலைமையை உருவாக்கி தந்திருக்கிறார் என்பதை நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றோம். அப்படிப்பட்ட தலைவர் இருக்கின்ற காரணத்தில்தான் நம்மை போல் இருக்கின்றவர் இங்கே நின்று பேசக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஆகவே அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு நாம் எப்பொழுதும் துணை நிற்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த நிகழ்ச்சி குறுகிய காலத்திலே தொடங்கப்பட்டது. நீங்க சொல்ல போனா ஒரு 13 நாளைக்கு முந்தி தான் தலைமை கழக நிர்வாகிகள் பேசிக்கொண்டிருக்கும் போது சொன்னாங்க, இன்றைக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திருமதி ஜானகி அம்மாள் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா எடுக்கிறோம் என்று சொன்னோமே, இன்னும் எடுக்கவில்லை. அதை விரைந்து அவர்களுக்கு நூற்றாண்டு விழா எடுக்கின்ற பணி துவங்க வேண்டும் என்று சொன்னார்கள். உடனடியாக நாம் மண்டபத்தை தேடி தேடி பிடித்தோம். இந்த மண்டபம் தான் கிடைத்தது. இந்த மண்டபத்தில் இதை நடத்தலாம் என்று முடிவு செய்யப்பட்டு 13 நாள் தான் ஆச்சு. அந்த 13 நாளில் இந்த நூற்றாண்டு விழாவை நடத்த முடியுமா என்று எண்ணினோம். ஆனால் நடத்த முடியும் என்று நம்முடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் நிரூபித்து காட்டுகின்றோம். காலை 10 மணிக்கு துவங்கி மாலை 6 மணி வரை மிகச் சிறப்பாக எழுச்சியாக எங்கேயும் தோய்வின்றி விறுவிறுப்பாக அனைவரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார். இதற்கு ஒரு விழா குழு அமைக்கப்பட வேண்டும் என்று நாம் அமைத்தோம். அதிலே மரியாதைக்குரிய மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன்னையன் அவர்களும், அதோடு அறிவிச்சவர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர், பெரும்பாலான பணி அவரிடத்திலே ஒப்படைத்தோம். நான் தம்பி கேட்டேன், தம்பி இதெல்லாம் நடத்த முடியுமா, சிந்திச்சு சொல்லுங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நாளாக நம்ம அதிகப்படுத்திக்கலாம்னு சொன்னேன். இல்லைன்னா நம்ம திட்டமிட்டபடி இந்த தேதியிலேயே நாம் வைத்துக் கொள்ளலாம், 24ஆம் தேதியே வைத்துக் கொள்ளலாம், 24ஆம் தேதியிலே நூற்றாண்டு விழாவை நடத்தி விடலாம், எல்லா ஏற்பாடும் செய்து விடும் என்று சொன்னார். அதே போல வேகமாக விரைவாக அவரோடு இணைந்த குழு 6 பேரும் தொடர்ந்து பணியாற்றி 24ஆம் தேதியே சிறப்பாக நூற்றாண்டு விழாவை நடத்தி முடித்தது. அது அறிவிச்சவர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கும், அதுபோல் திரு கடம்பூர் ராஜ் அவர்கள், அவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்தார், செய்தித்துறை அமைச்சராக இருந்தார். அவர் பல்வேறு திரையுலகத்தில் இருக்கின்ற திரைப்பட நடிகர்களெல்லாம் சந்தித்து இந்த விழாவுக்கு அவரே நேரடியாக சென்று அழைப்பு விடுத்து அந்த அழைப்பின் மூலமாக அவர்கள் வாழ்த்து செய்தி சொன்னார்கள். பல பேர் நேரடியில் வந்து வாழ்த்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். காணொலி காட்சி மூலமாகவும் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார்கள். அவரும் சிறப்பான முறையிலே இந்த விழா நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்தார். அதுபோல திரு ஆர்.பி. உதயகுமார் முன்னாள் அமைச்சர், மாநில அம்மா பேரனுடைய செயலாளர், அவரும் சிறப்பான முறையில் இருந்து பணியாற்றினார். அதே போல அறிவிச்சவர் முனைவர் எஸ்.எஸ். வைகை செல்வன் அழகாக தொகுத்து வழங்கினார். காலையிலிருந்து மாலை வரை சகிப்பு தன்மை இல்லாம அவருக்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது. அந்த தனி சிறப்பு அம்சங்கள் அத்தனையும் தொகுத்து வழங்கி இந்த நூற்றாண்டு விழாவுக்கு சிறப்பு செய்தார் அறிவிச்சவர் திரு வைகை செல்வன். அதுபோல இயக்குனர் திரு ஆர்.வி. உதயகுமார் அவர்களும் திரையுறைகளை சார்ந்த காரணத்தினால் திரையுறையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய ஏற்பாடு செய்து கொடுத்து அவர்களை வரவழைப்பதற்கு உறுதுணையாக இருந்தார். அதோட இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அறிவிச்சவர் திரு பெஞ்சமின் அவர்களும் விழா சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு வழிநடைகளிலும் அற்புதமாக விளம்பர தட்டியை வைத்து வரவேற்றிருக்கின்றார்கள். ஆக இந்த விழா குழுவினருக்கும் இந்த இருக்கின்ற மாவட்ட செயலாளருக்கும் கழகத்தின் சார்பாக அவர்களுக்கு பாராட்டுகளையும் நன்றியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.
இன்றைக்கு இந்த நூற்றாண்டு விழா குறுகிய காலத்திலே நாம் ஏற்பாடு செய்திருந்தாலும் அந்த குறுகிய காலத்திலே அனைவருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு உங்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற செய்த தலைமை கழகத்துடைய மேலாளர் அருமைச்சார் மகாலிங்கம் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்து, அவரோடு தலைமை நிலையத்தில் பணிபுரிகின்ற அனைத்து அலுவலர் நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து, இந்த விழா சீரோடும் சிறப்போடும் இன்றைக்கு எழுச்சியோடு நடைபெறுவதற்கு உருவான இந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து, இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு பொதுமக்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதற்கு உறுதுணையாக உள்ள ஊடகத்திற்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.